வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துக்களின் கூறி, மகரிஷியின் வாழ்க்கை மலர்களிலிருந்து நாள் பொருள் நற்சிந்தனை. மே 3. நால் வகை ஆற்றல் வரவு. வயிறானது எப்பொழுதுமே நிறைந்திருக்க வேண்டும் என்பது தவறான எண்ணம். இந்த பழக்கத்தினால் என்ன ஆகும் என்றால், உணவு கொஞ்சம் குறைந்து விட்டாலும் ஏதோ இழந்து விட்டது மாதிரி இருக்கும். அதை போட்டு நிரப்பிவிட்டு தவிக்கிற வரைக்கும் மனதுக்கு நிம்மதி இருக்காது. நமக்கு வரக்கூடிய உயிர் சக்தி தினந்தோறும் செலவாகிக் கொண்டே இருக்கிறது, வந்து கொண்டேயும் இருக்கிறது. அது உணவிலே இருந்து ஒரு பகுதி, காற்றிலிருந்து இன்னொரு பகுதி, கோள்களிலிருந்து வரக்கூடிய அலைகளாக அஸ்ட்ரானாமிக்கல் ரேடியேஷன் சேர்ந்து வர அவை துகள்களாகி அது ஒரு பகுதி, பூமியின் நடு மையத்தில் இருந்து அட்டாமிக் ஃபிஷன் அணுக்கள் உடைகிற போது அதிலிருந்து தெரிக்கக்கூடிய அந்த துகள்கள் எல்லாம் பூமியினுடைய மேல் பக்கம்தான் நோக்கி வரும். அதிலே இருந்து ஒரு பகுதி. ஆக 4 வகையிலே நம் உடலில் உள்ள சிற்றறைகள் செல்ஸ் நமக்கு தேவையான உயிர் சக்தியை அவ்வப்போது தேவையான அளவுக்கு ஏற்றிக் கொள்ளும். இந்த 4இல் ஒவ்வொன்றுக்கும் ஒரு விதமான கணம் உண்டு. அறிவுக்கும் உடலுக்கும் உகந்த விதத்திலே இவை ஈர்க்கப்பட வேண்டும். உணவை மாத்திரம் எப்போதும் நிரப்பி வைத்து விட்டால் மற்ற 3 வகையிலிருந்து வருவதை தடுத்து விடுகிறோம். அப்படி தடுத்து விடுவதனால் சில குறைபாடுகள் விளைகின்றன. சிலருக்கு கால்சியம் சத்து குறைவாக உள்ளது, இரும்பு சத்து குறைவாக உள்ளது, கால்சியம் டெபிசியன்சி, அயன் டெபிசியன்சி என்றெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். பலவிதமான உலோக சத்துக்கள், ரசாயனங்கள் எல்லாம் உடலுக்கு தேவை. அவை குறைந்து விட்டால் நோய் வரும். அதனால் எந்த உணவு சாப்பிட்டாலும் அது சுத்தமாயும் நல்ல சத்துடையதாகவும் இருக்க வேண்டும். போஷாக்கு என்பது உணவின் அளவை பொறுத்ததன்று. நீங்கள் ஜீரணம் செய்து பழகிய உணவாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் அடுத்த முறை உணவு எடுக்கும் போது 1 மணி நேரம் முன்னதாகவே பசி இருக்க வேண்டும். அதுதான் அளவு முறை. 1 மணி நேரம் தினந்தோறும் 2 வேளையும் பசி இருந்தால் அந்த நேரத்தில் உணவிலிருந்து ஜீவகாந்த சக்தியை இழக்க முடியவில்லை என்றால் உடல் தானாகவே காற்றிலிருந்து, கோள்களின் அலை வீச்சிலிருந்து சக்தியை எடுத்துக் கொள்ள முடியும். அப்பொழுதுதான் அறிவுக்கு விருந்தாக, சிந்தனைக்கு ஏற்ற விருந்தாக நல்ல சக்தி நமக்கு கிடைக்கும். வயிற்றை மட்டும் நாம் நிரப்பிக் கொண்டிருந்தால் உலக விவகாரங்களில் உழைக்கிறது என்ற வரைக்கும் தான் வரும். அதற்கு மேலே சிந்தனை ஆற்றல் நமக்கு பெருகுவது சிரமம். சிந்தனை ஆற்றலே மனிதனின் சிறப்பு. வாழ்க வளமுடன். அருட்தந்தை அவர்கள் 4 வகை ஆற்றல்கள் நமது உடலுக்கு தேவை. அவை உணவை மட்டுமே நம்பி இருக்கலாகாது. வயிற்றை நிரப்பிவிட்டால் வயிறு நிறைந்து உணவு போதும் என்கின்ற வகையிலே இருக்கும். மேலும் மேலும் பசி எடுப்பதாக தோன்றுகின்ற பொழுதெல்லாம் வயிற்றை நிரப்பிக் கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே மேலோங்கும். ஆனால் அது மட்டுமல்லாமல் உணவிலிருந்து ஒரு பகுதி, காற்றிலிருந்து ஒரு பகுதி, கோள்களின் அலை வீச்சிலிருந்து ஒரு பகுதி, இந்த பூமியின் மையத்திலே இருந்து ஒரு பகுதி, இப்படி 4 வகையிலே நமது உடலுக்கு ஆற்றல் வருகின்றது என்று மகரிஷி சொல்லுகின்றார். ஆக இந்த 4 வகை ஆற்றல்கள் நமக்கு கிடைத்தால்தான் இந்த உடலானது, பருவுடல் என்று சொல்லக்கூடிய உடலானது நிலம் என்ற 5வது தத்துவத்தை உள்ளடக்கியதாக இருப்பதனால் நிலத்திலே என்னென்ன கனிமங்கள் இருக்கின்றனோ அது அத்தனையுமே நமது உடலுக்குள்ளாக இருக்கின்றது.
இந்த கனிமங்கள் எல்லாம் தேவை என்று சொன்னால் எந்தவித சத்து குறைபாடும் நமக்கு இருக்கக்கூடாது என்று சொன்னால் நமது உடலுக்கு 4 வகையிலிருந்து ஆற்றல் நிச்சயம் வேண்டும். அது மட்டுமல்லாமல் உணவு மாத்திரமே நாம் வயிறை நிரப்பிக் கொண்டிருந்தால் மற்ற ஆற்றல்கள் நமக்கு கிடைக்காமல் போவதனால் நமக்கு கால்சியம் டெபிசியன்சி, அயன் டெபிசியன்சி என்று சொல்லக்கூடிய அந்த குறைபாடுகள் நமக்கு உண்டாகும். அதனால் அவற்றையெல்லாம் நாம் தவிர்த்து நமது உடலை மேலும் மேலும் சிறப்பான முறையில் வைத்துக் கொண்டு நமது உடல்தான் எல்லாவற்றிற்கும் ஆதாரம் என்று திருமூலர் சொல்லுகின்றார். ஊனுடம்பே ஆலயம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம் என்று சொல்லுகின்றார். ஆக இந்த உடலை நாம் பேணி காத்தோமானால் தான் நமது அறிவினுடைய வளர்ச்சி இருக்கும். அந்த அறிவினுடைய வளர்ச்சி தான் நமது சிந்தனையை மேலும் மேலும் வலுப்படுத்தும். மனிதனின் சிறப்பு சிந்தனை ஆற்றல். அந்த சிந்தனை ஆற்றலை நாம் பெருக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். மற்ற உணவு வகையிலிருந்து கிடைக்கக்கூடிய ஆற்றல்களை விட மற்ற கோள்களிலிருந்து, காற்றிலிருந்து, பூமியின் மையத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றல்களை உள்வாங்கி கொண்டோமானால் நமக்கு அறிவின் வளர்ச்சி இருக்கும். அதன் மூலம் நமது சிந்தனை சிறக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.